எனக்கு திரையுலகத்துல வெற்றில மூவி பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் மதன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல டூரிங் டாக்ஸி டைரக்டர் அபிஷேக், ஹீரோயினா மலையாள ஆக்டர் ஈஸ்வர்யா ராஜன் நடிச்சிருக்காங்க. மற்றும் சரவணன், ஜே ஆனந்தி, சச்சின், ஆம், காவ்யா நாராயண் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரினா, இது கதாநாயகனோட அக்கா கதாநாயகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. மேட்ரிமோனி மூலியமா ஒரு பொண்ணை சந்திக்க ஏற்பாடு பண்றாங்க. அந்த பொண்ணை சந்திக்க காபி ஷாப்புக்கு போறாரு கதாநாயகன். அங்க போய் சந்திக்கிறப்பதான் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தான் படிச்ச ஸ்கூல்ல அந்த பொண்ணும் படிச்சத ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அதே ஸ்கூல்ல படிக்கிறப்ப எக்ஸ் லவ் ரெண்டு பேருக்குமே வந்ததை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள போய் மீட் பண்ணலாம், அவங்கள்ட்ட நம்மளோட காதலை ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து அவங்கள நோக்கி ட்ராவல் பண்றாங்க. ட்ரிப் பகுதியில அவங்க ட்ராவல் எப்படி இருந்தது, இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்களா அப்படிங்கிறதான் படத்தோட ட்ரிப் பகுதி. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா கதாநாயகனோட கேரக்டர் வடிவமைச்ச விதம். கதாநாயகனுக்கு இது முதல் படம் மாதிரியா தெரியல. ஏற்கனவே அவர் டூரிங் டாக்ஸில கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துலதான் முழுமையா ஒரு கதாநாயகனா நடிக்கிறாரு. அவரு ஓரளவு தேர்ச்சியா பண்ணியிருக்காரு. அவருக்கு பிடித்த கேரக்டருக்கு தேர்ச்சியா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ப்ளஸ்ன்னு பார்த்தா மெயின் ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜன். அவங்க ஏற்கனவே மலையாளத்துல படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரை அனாவசியமா ஊதி தள்ளிட்டாங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல வர சீன்ல அவங்களோட பக்குடு கேடாகவும் அதே காமெடி எமோஷனல் எல்லாம் கலந்து கட்டி ஆல்ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு காம்பஸ் சீன் ஒன்று வரும் பிளாஷ்பேக்ல, அந்த சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க. கதாநாயகனும் ஷீனும் அவரும் எமோஷனலா சில நேரத்துல காமெடியும் கலந்து பண்ணியிருக்காரு. அதாவது சப்போர்ட்டிங் ஆக்டிவா சரவணன், இந்த ஆர்ஜே ஆனந்தி, சச்சின், அந்த செகண்ட் ஹீரோயினா வர காவ்யா நாயர் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷம் வர ஒரு சீன் நல்லா இருக்கும். அந்த சீன் நல்லா அவங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டைரக்டரோட ரைட்டிங் தான் அந்த படத்துக்கு ப்ளஸ். ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுக்கணும்னு அவர் மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. இந்த கதை ஓட்டம் ஏற்கனவே நம்ம யூகிக்கக்கூடியதா இருந்தாலும் ஓரளவு போர் அடிக்காம கொண்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ரைட்டிங் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்றப்ப செகண்ட் ஹாஃப் நல்லா பெட்டரா பண்ணியிருக்காரு. சரவணன் அவரோட கேரக்டருக்கு அவர் கொடுத்த கேரக்டரை கனகச்சிதமா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆசிரியர் வேடத்துல வராரு, அவரோட கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் வர சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ ஒன்று இருக்கு, அது சொல்ல வேண்டாம், நீங்களே படத்தை தேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ளஸ் ஒரு நம்ம 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் இவங்களுக்குலாம் அந்த படம் தான் ஸ்கூல்ல படித்த நினைவூட்டும் மாதிரியா சில காட்சி அமைப்புகள் எல்லாம் இருக்கு. ப்ளஸ் அந்த காலத்துல இவனோட இந்த பாட்டு தேவாவோட பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எந்த சீனுக்கு தேவையோ அந்த சீனுக்கு யூஸ் பண்ணி அதை கனகச்சிதமா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் படத்துக்கு ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தை அப்படியே ஃபீல் குட் மூவியா கொண்டு போகணுங்கிற ஒரு இதுலயே அவரோட பேக்ரவுண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. பாடல்களும் நல்லா வந்திருக்கு. ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். அவரோட சினிமாவோட அருமையா பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு தேவையான சீன்களை சில தேவையில்லாம இல்லாத சீன்லாம் அழகா காட்டு கொடுத்து அழகா பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 2 சீன் ஃபர்ஸ்ட் ஹாப்ல 1-2 சீன் கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டைரக்டர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கலக்கலப்பா ஒரு காமெடியா கொடுத்திருந்தாருன்னா இந்த படம் ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் ஓரளவு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான். எல்லாரும் ஃபேமிலியோட போய் வாட்ச் பண்ணலாம். எந்த ஒரு இதுவும்
ஆபாசம் எதுவும் எதுவுமே கிடையாது. நன்றி.